வணக்கம். நான் உங்கள் இயற்கை விவசாயி. இன்றைக்கி ஊட்டமேற்றிய தொழு உரம் எப்படி செய்வதுன்னு காமிக்க போகிறேன். நல்ல தளர்வான மாட்டு சாணம், ஆட்டு சாணம் கலந்த உரத்தை எடுத்துக்கணும். அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 5 வகையான உரங்களை, உயிர் உரங்களை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, பொட்டாஷ் மொபைலைசர், சூடோமோனஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 5 வகையான உயிர் உரங்கள் எடுத்திருக்கேன். இதில் ஒன்று ஒன்றும் ஒரு வகையான நன்மைகளை நம்ம மண்ணுக்கு செய்யும். அதே மாதிரி நம்ம செடிங்களுக்கும் நல்ல ஒரு உணவாக இருக்கும். இதில் இருக்கிற உயிர் அணுக்களை உரத்தில் இருக்கிற சாப்பாடை இதுங்க எடுத்துக்கும். ஆல்ரெடி நம்ம உரத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதோடு இந்த உயிர் உரங்கள் சேர்ந்து நல்லா இன்னும் அந்த உரங்களை வேலை செய்ய வைக்கும். இந்த மாதிரி நல்லா தளர்வான மாட்டு சாணத்தில் உயிர் உரங்களை அப்படியே நல்லா தூவி விடணும். நான் எல்லா உயிர் உரங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தூவி ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து தூவி விட்டுருக்கேன். ஒரு 250 கிராம் அளவுக்கு எல்லா உரங்களையும் நம்மளோட உரத்தில் சேர்த்துருக்கோம். எல்லா விதமான சத்தும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். எல்லா உயிர் உரங்களையும் நம்ம கலந்ததுக்கப்புறமா நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விடணும். நம்ம மாட்டு எருவோடு நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் படற மாதிரி அழகாக கலந்து விட்டுக்கணும். இந்த உரத்தை நம்ம நயலில் மட்டும் தான் வச்சுருக்கணும். ஒன்று நம்ம ஒரு ஷெட்டு போட்டிருக்கிற ஒரு க்ளோஸ்டான ஏரியாவில் வச்சுருக்கலாம். இல்லைனா மரங்கள் கீழே மரத்தோட நயல் கீழே நம்ம இந்த மாதிரி கீழே ஒரு தார்பாய் போட்டு இந்த உரத்தை கொட்டி நம்ம இதை செய்யலாம். ஆனால் இது நம்ம ஒரு நயலான இடத்துல மட்டும் தான் இதை வச்சுருக்கணும். இதில் வெயில் படவே கூடாது. எந்த ஒரு நுண்ணுயிர் பெருக்கம் நம்ம உரங்கள் செஞ்சாலும் அதை நம்ம நயலில் மட்டும் தான் செய்யணும். அப்போ தான் அதோட நுண்ணுயிர் பெருக்கம் சீரான ஒரு நிலையில் இருக்கும். இல்லைனா நுண்ணுயிர் கொஞ்சம் இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த உரத்தில் ஈரத்தன்மையை நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா அதுங்களுக்கு ஒரு ஈரத்தன்மையான ஒரு கண்டிஷனில் நம்ம வச்சுருந்தா தான் நுண்ணுயிர் பெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணியில் மீன் அமிலம் கலந்துருக்கேன். அதுவும் ஒரு சத்து நம்மளுக்கு ஆட் ஆகும். அதில் ஆல்ரெடி மீன் அமிலத்தில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு கலக்கும் போது அது இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்போஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ நான் ஃபிஷ் அமினோ ஆசிடை இதில் கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். 20 ml ஆஃப் ஃபிஷ் அமினோ ஆசிட், அதாவது மீன் அமிலத்தை 20 ml நம்ம டேங்க்கில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு 1 டன்னோ இல்லை ஒரு 1/2 டன்னோ நம்ம உரங்கள் நம்ம கொடுக்கும் போது இது ஜஸ்ட் ஒரு 200 to 150 kg அளவான உரங்களை நம்ம சும்மா தூவி விட்டாலே, அதாவது நம்ம நெல் விதையை தூவுற மாதிரி தூவி விட்டாலே இது நல்ல ஒரு சத்தாகவே அமையும். அதே மாதிரி ஒரு செடிக்கு ஒரு 1.5 to 1 kg, 1 to 1.5 கிலோ அளவுக்கு ஒரு செடிக்கும் நம்மளுக்கு கொடுத்தாலே செடி ரொம்ப வளமாக வளரும். காய்க்கிற மரங்கள் ரொம்ப நல்லா காய்க்கும். இது ஆஃப்டர் 5 டேஸ்க்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு உரமாக மாறி இருக்கு. இது இயற்கை விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு உரங்களை செஞ்சு நம்ம பயன்பெறணும். இதில் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். நீங்கள் நம்ம மண்ணை வளமாகறத நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த உயிர் உரங்கள் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால மண்ணில் மண்புழு ரொம்பவே அதிகமாகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்மளோட வயலில் எந்த அளவுக்கு மண்புழுக்கள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்ம வயல் நல்ல ஒரு சத்தான மண்ணாக உருவாகிறதுக்கு இந்த உரம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இயற்கை விவசாயிகள் ப்ளஸ் இயற்கை விவசாயிகள்னு இல்லை, எல்லா விவசாயிகளும் இதை யூஸ் பண்ணி பயன்பெறணும். நன்றி, வணக்கம்.